இப்போ ஸ்கூலை பற்றி பேசுகிறோன்னாக்கா, இப்போ எல்விஎஸ் ஸ்கூல்னு லட்சுமி விலாஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு இருந்துச்சு. இப்போ அங்கே தான் இப்போ ஹையர் எலிமெண்ட்ரி ஸ்கூல் அங்கே தான் நான் படித்தேன்னு சொல்லிகிட்டு இருந்தேன். இந்த ஸ்கூலை ஆரம்பித்தது வந்து 1920. அதுதான் அந்த இப்போ 100 வருஷம் கொண்டாடியாச்சு. அந்த பக்கத்து ஏழை மக்கள் தான் படித்தாங்க. இது ஆரம்பித்தவர் வந்து கருப்பையா வாத்தியார்னு பேர். கருப்பையா வாத்தியார் வந்து எனக்கு தெரிஞ்சு 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸுக்கு மேலே படிச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு 5-6 ஏக்கர், ஒரு 10 ஏக்கருக்கு மேலே அவருக்கு நிலம் இருந்ததா எங்களுக்கு தெரியல. நார்மலாக விஷயம் தான் கட்டுவார். அவர் வந்து சட்டையும் போட்டதில்லை, துண்டு தான் போத்திட்டு வருவார். சமயத்தில் அரக்கை சட்டை எப்போவாது போட்டு போவார், அவ்வளோதான். அதுக்கு மேலே இல்லை. அவருக்கு ஒரே பையன் பேர் பழனிவேலுன்னு பேர். வந்து அகமுடையர் வம்சம். இது ஏன் சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, அந்த ஏரியா டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி சொல்கிறேன். அந்த ஸ்கூல் வந்து அவர் சொந்த பணத்தில் அவர் வந்து ஆரம்பித்தது. குடும்ப பணத்தில்ங்கிறதுனால அவரோட சகோதரர்கள் இருப்பாங்க போல பார்ட்னராக. அவரோட அக்கா பையன் வந்து சோமவாத்தியார்னு பேர். அவர் தான் வந்து இது செகண்டரி இதில் எஃப்ஏன்னு சொல்லிவிட்டு அந்த காலத்தில் இன்டர்மீடியட் படிச்சுட்டு அவர் வீட்டில் இருந்திருக்காரு. அவரை கூப்பிட்டு ஹெட்மாஸ்டராக போட்டு ஒரு ஸ்கூலில் ஆரம்பித்தார். இந்த ஸ்கூலில் வந்து கிட்டத்தட்ட எல்லாமே ஃப்ரீ தான். ஒரு செக்ஷன் இருக்கும், 2 செக்ஷன் இருக்கும். 8th வரைக்கும் படித்தாங்க. பட் ரொம்ப டிசிப்ளின்டு ஸ்கூலு. 5th வரைக்கும் வந்து எல்லாத்துக்குமே ஒன்றுக்கும் தனித்தனியாக வாத்தியார் இருப்பாங்க. நான் வந்து 4th ஃபார்மில் சேர்ந்து 6th ஃபார்மில் வெளியில் வந்துட்டேன். அது 4th கிளாஸில் சேர்ந்து 8th கிளாஸில் வெளில வந்துட்டேன். இதுதான் என்னோடய ஸ்டாண்டர்டு அங்கே. பட் நல்லா படித்தேன். நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க. சொல்லிக் கொடுக்குறதுல வந்து அவங்கள வந்து மிஞ்சவே முடியாது. எதுக்கு சொல்கிறேன்னாக்கா, அதில் வந்து வாத்தியார்களில் வந்து எந்த விதமான டிஃப்ரென்ஸும் கிடையாது. எல்லா சமுதாயத்து வாத்தியார்களும் இருந்தாங்க. முஸ்லீம் டீச்சரும் இருந்தார், ஒரு முஸ்லீம் வாத்தியாரும் இருந்தார். பையன்களும் எல்லா பையன்களும் இருந்தாங்க. பிராமின் பாய்ஸும் இருந்தாங்க. எங்களுக்கு இது எஸ்ஆர்விஎஸ் ஸ்கூல்னு உண்டு. அது வந்து உடையார் ஸ்கூல்னு சொல்கிறது, சந்தான ராமசாமி உடையார்னு சொல்லிட்டு. அது வந்து ராவ்ஜி வந்து அதில் ஹெட்மாஸ்டர். அதில் 2 ஸ்கூலுக்கு நல்ல இணக்கம் இருந்தது. அது வந்து பிராமின் ஸ்டேட்டில் இருந்துச்சு. அவங்க அந்த பசங்க அதில் ஜாஸ்தி இருப்பாங்க. இதில் வந்து வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. ஒரு நாளைக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சு அதில் கலெக்ஷன் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்த வருமானத்தை வச்சு வயிற்றை கட்டி வாயை கட்டி அவங்க வந்து ஸ்கூலில் நடத்திக்கிட்டு இருந்தார். அதில் அவர் எந்த வருமானமும் பார்த்ததில்லை. இந்த வாத்தியாரங்களுக்கு வந்து 50 ரூபா 60 ரூபா சம்பளம். அப்போ அந்த சம்பளம் வந்து கவர்மெண்ட் கொடுத்துருன்னு நினைக்கிறேன். எதுக்கு இருக்காங்க, ஊரில் இருக்க பெரிய மனுஷங்க இந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஆரம்பித்து அந்த ஸ்கூல்லேருந்து எத்தனையோ டாக்டர்ஸு, இன்ஜினியர்ஸு, சயின்டிஸ்ட் வந்து உருவாகியிருக்காங்க. வெளியூர்லேருந்து ஒர்க் பண்ண சயின்டிஸ்ட்டு, ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸு நிறைய உருவாக்கியிருக்காங்க. ஆனால் அந்த கிராமங்களுக்கு வந்து அன்றைக்கி 1920 வந்து ஒரு ஸ்கூலை ஆரம்பித்து ஒரு கண் கொடுத்தது வந்து அந்த அளவுக்கு படிக்காத ஒரு ஆசிரியர். எங்களுக்கு வந்து எஜுகேஷனோட வேல்யூங்கிறது வந்து அவ்வளோ தெரியாது. இல்லைன்னா நாங்கள் எட்டி போய் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்கணும். ஒரு ஹாஸ்டலில் போய் தங்கி படிச்சிருக்கணும். அப்போ வந்து நாங்கள் வந்து அந்த வயசில் ஹாஸ்டலில் இருக்கிறது எவ்வளோ கஷ்டம், பேரண்ட்ஸால் முடியுமாங்கிறது வந்து நீங்கள் யோசனை பண்ணி பார்க்கணும். வீட்டிலேருந்து போய் படிக்கிறதுங்கிறது வேறு, பேரண்ட்ஸ் கேரில் இருக்கிறதுங்கிறது வேறு. ரெண்டாவது வந்து பெண்களும் படித்தாங்கங்கிறது. இப்போ தான் பெண்கள் கல்விங்கிறாங்க. பெண்களும் படித்தாங்க. அப்போ பெண்கள் டீச்சரும் இருந்தாங்க எங்களுக்கு. இப்போ லேடி மிஸ்ஸு தனியாக எனக்கு 2 பேர் இல்லை 3 பேர் இருப்பாங்க கிளாஸில். நல்லா எனக்கு பேரெலாம் இந்த நினைவு இருக்குது. இப்போது அட்லீஸ்ட் எனக்கு 2-3 பேர் இருந்தாங்க. 20 பேர் டீச்சர் இருந்தாங்கன்னா 3 பேர் லேடி மிஸ் வந்து இருந்தாங்க. எல்லாருமே நல்லா சொல்லி கொடுத்தாங்க. அவங்க கிளாஸு வந்து வேறு அவங்களுக்கு வேறு எக்ஸ்ட்ரா வாத்தியாருங்களுக்கு இப்போ இருக்க வாத்தியார் குறித்து வச்சுங்க. இப்போ ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்குறத தவிர எந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸும் கிடையாது. இப்போ இருக்கிற மாதிரி வேறு வேலையெல்லாம் அவங்க பண்ணல, வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணலை. தப்பாக நினச்சிக்கூடாது. அவங்க வேறு எந்த பிஸ்னஸும் பண்ணலை, எந்த தொழிலையும் அவங்க பார்ட்னராக இல்லை. இது வந்து ஆசிரியர் தொழில் வந்து நம்ம மனப்பூர்வம் நினைக்கிறேன். நீங்கள் ஹைஸ்கூலில் டீச்சராக இருக்கீங்களா, காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கிறீங்களா, எலிமெண்ட்ரி ஸ்கூலுக்கு டீச்சர் இஸ் எ டீச்சர் வந்து கேன் ஷேப் தி ஸ்டூடெண்ட் அட் எனி டைம். எனக்கு வந்து காலம்பரம் எந்திரிச்சோம் இந்த கருப்பையா வாத்தியார் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு எத்தனை ஸ்டூடெண்ட்ஸை உருவாக்கியிருக்காருனாக்கா, அந்த மாதிரி எல்லா ஊர்லேயும் எவ்வளோ பேர் வந்து அவரை உருவாக்கியிருப்பாங்க. எந்த அளவுக்கு அஃபெக்ஷன்னாக்கா, எங்கள் தாத்தாவுக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். நாங்கள் கலர் சமூகம். அதை பற்றி அவங்க அதெல்லாம் கிடையாது. இந்த அம்மா வந்து சாப்பாடு நான் வீட்டிலேருந்து கொண்டு வந்து அவங்க வீட்டில் தான் வச்சுருவேன். மத்தியானத்துக்கு வீட்டில் சாப்பிட போவேன். ஒரு கருப்பையா வாத்தியாருக்கு முன்னாடி அவங்க ஒரு இலை எனக்கு ஒரு இலை ஒரே மாதிரி போட்டிருப்பாங்க. அவங்க சமைச்சு நான் கொண்டு வந்து சாப்பாட்டையும் எடுத்து பக்கத்தில் வச்சுருப்பாங்க. நாங்கள் டிஃபன் பாக்ஸில் புளியோதரை, தயிர் சாதம் இது மாதிரி எதாவது இருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், எண்ணெய், நெய் எதாவது இருக்கும். அவங்க சாப்பாடு வந்து ஃபுல்லாக இருக்கும். 2 பேரும் அவர் கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் எழுந்திருப்பேன். ஒரு வருஷம் அவர் இப்போ ஏதாவது சமயத்தில் வந்து என் தம்பி சேர்ந்து என் சிஸ்டர் வந்து இது இப்படிலாம் யார் இருந்தாலும்
நான், என் தம்பி, என் தங்கச்சி 3 பேரும் அவர் வீட்டில் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம், அவர் கூட உட்காந்து சாப்பிடுவோம். இதெல்லாம் வந்து ஒரு வித்தியாசமே காட்டினதில்ல. அந்த அம்மா வந்து 2வது சமயத்தில் லேட்டானாக்கா வாசல்ல நின்று பார்த்துக்கிட்டு இருக்கோம், நான் வரேனான்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த அளவுக்கு ஒரு பாசத்தோடு நின்றுட்டுருப்பாங்க. எதுக்கு சொல்ல வர்றேன், இதெல்லாம் வந்து ஒரு இயல்பாக கிராமங்களில் கடமையாக செஞ்சது, படிப்பு இது பண்ணுறது, பிள்ளைங்களுக்கு படிக்க வைக்கிறது, அது ஊரே ஒத்துமையாக இருந்து, அது ஒத்துமைன்னு கூட சொல்ல முடியாது, அதை டியூட்டிங்கிறது மாதிரி பண்ணாங்க. அண்மையில் 100ஆண்டு விழா கொண்டாடினப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது மாதிரி. ஆனால் இப்போ என்னென்னாக்கா ஒன்றுக்கும் வந்து நம்ம சட்டம் பேசுகிறோம், தடைகளை பற்றி பேசுகிறோங்கிறப்ப யோசனை பண்ண வேண்டியதாக இருக்குது. எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னாக்கா, அது போன்ற ஆசிரியர்கள் இவர் வந்து கருப்பையாதியார் மட்டும் அந்த ஸ்கூலில் இன்றைக்கி ஆரம்பிக்கலை அப்படின்னாக்கா இன்றைக்கி அந்த ஏரியாவில் உள்ள எந்த முன்னேற்றமும் நடந்திருக்க முடியாது. அவர் அதே மாதிரி உடையாரை பற்றியும் சொல்லணும். அவரும் நிலச்சி வந்தார், அவரும் ஒரு ஸ்கூல் ஆரம்பித்தார். கருப்பையாதியார் எப்படி ஆரம்பித்தாரோ அதே மாதிரி. ஆனால் கருப்பையாதியார் ஏழையாக இருந்து செஞ்சார், உடையார் வந்து முடிஞ்ச வரைக்கும் செஞ்சார். பட் பணம் வச்சுக்கிட்டு செய்யணுமே, பணத்தை சேர்க்கல, அவர் பணத்தை செஞ்சார். அது மாதிரி ஊருக்கு 10 பேரை ஐடென்டிஃபை பண்ணி அவங்கள செய்ய விட்டு, அவங்க செய்கிறவங்கள வளர விட்டு, அவங்களுக்கு கவர்மெண்ட் உதவி செய்யணுமே தவிர அவங்கள கருப்பு பண்ணக்கூடாது. இது இந்த ஏதாவது அவங்க எந்த கட்சி எதுன்னு பார்க்காம அவங்க தொண்டை செய்ய ஆரம்பித்து, தொண்டுக்கு மதிப்பு இருந்தாக்கா எல்லா தொண்டும் தன்னால் வளரும். தொண்டு செய்கிறவங்க வந்து பின்னாடி வந்து ஒருத்தட்ட போய் சிபாரிசுக்கு போய் நிற்கணும் அப்படின்னாக்கா அவங்க வந்து அதை விரும்ப மாட்டாங்க. தொண்டு செய்கிறதுக்கு மாதிரியே அதில் இல்லைனாக்கா தொண்டு செய்ய மாட்டாங்க. இப்போ என்ன செய்கிறாங்க, ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னாக்கா அதுக்கு பொலிட்டிக்கல் பர்மிஷன் இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் நல்லாயிருக்கும். நாளடைவில் சில சிஸ்டம்ஸ் வந்து குறைஞ்சி போச்சு. இப்போ முந்தி வந்து ஊருக்கு 10 பேர் ஸ்கூல் ஆரம்பித்தாங்க, ஊருக்கு 10 பேர் சோறு போட்டாங்க. இதெல்லாம் இன்றைக்கும் நடக்கும். நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக விட்டு அந்தந்த ஏரியாவை வந்து நம்ம டீசென்ட்ரலைஸ் பண்ணிட்டாக்கா எல்லாமே நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன்.